ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா லென்ஸ் தமிழ். கென் கருணாஸ் டைரக்ட் பண்ணி கென் கருணாஸே நடித்து வெளியான படம் தான் யூத். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை, அதுக்கப்புறம் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இந்த படத்தோடலாம் ரீமேக் மிக்சிங் கண்டென்ட் மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா தீராத விளையாட்டு பிள்ளையில் விஷால் எப்படி 3 பொண்ணை லவ் பண்ணுவார், அதே மாதிரி தான் இவருக்கும் 3 லவ் வந்துடும். இந்த 3 லவ்வுமே 3 லவ்வான்னு கேட்டால் 3 லவ் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அந்த பொண்ணையும் இவரையும் பிரிக்கிறதுக்கு இடையில ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணோட லைட்டாக லவ் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 3வதாக ஒரு பொண்ணு வருவாங்க, கனகான்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த படத்தோட மெயின் ஹீரோயின். அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிறை படத்தில் கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயினாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் இருக்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஜி பிரகாஷ் தாங்க. படத்தில் ஹீரோவுக்கு அப்பாவாக வரவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுராஜ் வெஞ்சராமூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் தான் நம்ம ஹீரோவுக்கு அப்பாவாக இருக்கார். அவர் ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டுருக்காரு. ஹீரோவுக்கு அம்மா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தேவதர்ஷினி காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் அண்ணியாக இருப்பாங்களா அவங்க. இவங்கள வச்சு தான் அந்த கதை மூவிங் ஆகுது. ஹீரோ ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. லவ் பண்ணுறாரு, இடையில ஒரு லவ் வருது, அதுக்கப்புறம் ஒரு லவ் வருது. ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸ்டார்டிங்லேருந்தே அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாத மாதிரி காட்டுறாங்க. இடையில ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபைட் ஒன்று நடக்குது. ஹீரோ எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சிடறாரு. அடித்தோடனே என்ன ஆயிடுது, டிசி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வர சொல்லி இது பண்ணுவாங்க. அவங்க அம்மா காலில் விடுவாங்க. திடீர்னு அவங்க அம்மா மயக்கமாயிருவாங்க. மயக்கம் ஆனோடனே கென் கருணாஸ் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. இதில் பிரின்ஸ்பலாக யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம பழைய நடிகை அவங்க நளினி தான் நடிச்சிருப்பாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்ஸ்பலுக்கு கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கென் கருணாஸ் அவங்க அம்மா பேரே வச்சுருப்பார். அது ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோ தூரம் நடந்துடும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்தோன்னே இந்த மாதிரி 2 பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா இவரை பிடிச்சி அடிச்சுட்டே மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிடுவார். 3வதாக வர ஹீரோயின் தான் ஹீரோவே மாற்றுறாங்க. இவர் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நீ எதுலேயுமே பாஸே பண்ணதில்லை, உனக்குன்னு ஃப்யூச்சர் எதுவுமே கிடையாது, உன் ஃப்யூச்சரை பற்றி நான் ஐடியாவே இல்லாமல் இருக்கேன், உன்னை நம்பி எப்படி நான் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்க, ஒரு வேளை +2 பாஸ் பண்ணிட்டா நீ உன்னை லவ் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவோம். உடனே ஹீரோவும் வழக்கம் போல் படிக்காமல் இருக்கிற பசங்க எல்லாம், பசங்கன்னு சொல்லும்போது தான் பசங்க படத்தில் பார்த்துருப்போம், ஒரு சீன் ஒன்று இருக்கும். படிக்காமல் ஒரு கேங் சுற்றிட்டு இருக்கும். படிக்கிற அன்பு கரசுக்கு போட்டியாக திடீர்னு ஒரு நாள் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே நல்ல மார்க் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இவரும் எழுந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படித்து ரிசல்ட்லாம் வந்துடும், எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடும். ரிசல்ட்டு பார்க்கும்போது அப்பாவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போயிட்டு எல்லாம் ரிசல்ட்டு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக பாஸ் ஆகிருப்பார் அப்படின்னு தான் நினப்பாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பயங்கரமாக மார்க் எடுத்து ஸ்கூலோட பேனர்லேயே ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்புறம் போயிட்டு அந்த ஹீரோயினை மீட் பண்ணுவார். ஹீரோயினை மீட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அவள் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ வேணான்னு சொல்லிடுவார். அப்போ தான் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பேசியிருப்பார். நீ இந்த மாதிரி படிக்காமல் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டா அவன் மேலே நான் கோவத்தை காட்டிகிட்டு இருந்தேன், அவன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை, நீ நல்லா படித்தா போதும், அன்றைக்கி எனக்கு யாருமே இல்லை, இன்றைக்கி நான் உனக்கு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். எமோஷ்னலாக அங்கே ஒரு ஃபேமிலி எமோஷ்னலாக ஒரு ஃபாதருக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க ஒரு எமோஷ்னல் பாண்டிங் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது அவர் ஓல்டு லவ்வரு, இந்த ஓல்டு லவ் குறுக்க வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு கிளம்புற மாதிரி கடைசியாக டெடிக்கேட்டட் டு ஆல் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கருத்துங்கிறது சொல்கிறத விட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஃபேமிலி இவங்களை சுற்றி தான் படமே இருக்குது. ஆவரேஜான பையன் நல்லா படிக்கிற பையனாக மாறினா அந்த ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இதில் ஸ்டோரி இருக்கிற மாதிரி தெரியல. பட் கென் கருணாஸ் அவரோட வயசுக்கு ஒரு படத்தை இவ்வளோ அழகாக அருமையாக டைரக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அந்த மோனிஷா, ஆசைப்பட்ட பொண்ணு பேர் மோனிஷான்னு சொல்லிட்டு ஒரு சாங் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கோட ஒரிஜினல் ரைட்ஸ் கானா சிங்கர் தினேஷ்கிட்ட தான் இருந்துச்சு. அவர்கிட்ட இவங்க ஓப்பனாக பர்மிஷன் கேட்டு அவருக்கு ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கொடுத்து
அவரை வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தால் அந்த படத்துக்கு சிக்கல் இருந்திருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இந்த படம் நல்லா ரீச் ஆகிருக்கும், அவருக்கும் ஏதோ கிரெடிட் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ வந்து இதை சீக்கிரமாக வந்து அனலைஸ் பண்ணி இந்த படக்குழு வந்து அவருக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இந்த படத்தை பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த படத்தை பார்த்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். கென் கருணாஸ் அவர்கள் மேலும் உயர்றதுக்கு நம்மளோட சேனல் மூலிமா ஒரு வாழ்த்துக்களை சொல்லிப்போம். ஓகே, நன்றி, டாடா, பபாய், see you.